கிராஃப் தியரி அதோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் அதுக்கு தேவையான நெசசரி சம் டெஃபினேஷன்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கிராஃப் தியரியை பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நெசசரி தாட்ஸாக தான் இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிராஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிராஃப் அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனில் XY ஆக்சிஸில் பாயிண்ட்ஸை மேக் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு கிராஃபை வரைவோம். ஸோ இதான் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக அடுத்து கிராஃப் தியரிட்டிக்கலாக எப்படி இதை நம்ம பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கு, எ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. கிராஃப்னால என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் ஆப்ஜெக்ட். அப்போது சம் ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்னா எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷனுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஒரு கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நம்ம என்னெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வரலாம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிட்டிஸ், கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரீஸ், கலெக்ஷன் ஆஃப் வில்லேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் காலேஜஸ், இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கிராஃபில் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கலெக்ஷன் ஆஃப் சிட்டிஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு சிட்டி, இது ஒரு சிட்டி, இது ஒரு சிட்டின்னு நாம் என்ன செய்யணும்னா கன்சிடர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சென்னையாக இருக்கலாம், இது ஒரு கொல்கத்தாவாக இருக்கலாம், இது ஒரு பெங்களூராக இருக்கலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட்டாக நான் எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன்னா அதை எல்லாமே லிங்க் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து கிராஃப் தியரிட்டிக்கலாக சொல்லும்போது இங்கே என்ன சொல்லுவோம்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இந்த ஆப்ஜெக்டை வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட்டை என்ன சொல்லுவோம்னா எட்ஜுன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இருந்தால் வெர்டெக்ஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணக்கூடிய எட்ஜஸ் இருக்கும். தட் மீன்ஸ் லைனுங்கிறது இங்கே எட்ஜ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிராஃப்னாலே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், வெர்டெக்ஸ் செட் இருக்கணும், அடுத்து எட்ஜ் செட் இருக்கணும். இந்த எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை டெஃபினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இன் மேத்தமெட்டிக்ஸ் த கிராஃப்ஸ் ஆர் டிவைன்ட் அஸ் நான் எம்ப்டி செட் ஆஃப் வெர்டிசஸ். இங்கே வெர்டிசஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், சம் வெர்டிசஸ் இருக்கணும். ஸோ அந்த வெர்டிசஸ் என்னெல்லாம் சொல்லலாம், நோட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சது பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் செட் ஆஃப் எட்ஜஸ் அதை எப்படி சொல்லலாம், லைன்னு சொல்லலாம். அதை ஈன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு கிராஃபுக்கான முழு டெஃபினேஷன்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஃப் G இஸ் a செட் ஆஃப் வெர்டெக்ஸ் அல்லது நோட்ஸ் வி கனெக்டட் பை அன் எட்ஜ். எல்லா வெர்டெக்ஸையும் இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் எட்ஜ். அதை வந்து ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம்னா V, E அப்படின்னு ஒரு கிராஃபை நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சக்ஸசிவாக இருக்கக்கூடிய வெர்டிசஸ்ன்னு சொல்லலாம். அல்லது எனி பேர் ஆஃப் வெர்டிசஸ் விச் ஆர் கனெக்டட் பை அன் எட்ஜ். எந்த ஒரு பேர் ஆஃப் வெர்டிசஸ் நம்ம சூஸ் பண்ணாலும் அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லையா. அப்போது அந்த பேர் ஆஃப் வெர்டிசஸை வந்து என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் சொல்லுவோம். இப்போ இங்கே V1ம் V2ம் ஒரு எட்ஜோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ V1 V2 அட்ஜசன்ட். அடுத்து V2 V3 இஸ் கனெக்டட் பை அன் எட்ஜ் E2. ஸோ அப்போது V2 V3 இஸ் அ அட்ஜசன்ட். அடுத்து V3 V4 ஆல்சோ அட்ஜசன்ட். இப்போ எதுங்க அட்ஜசண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா. V1 V3 இஸ் நாட் அட்ஜசன்ட். அடுத்து V2 V4 இஸ் நாட் அட்ஜசன்ட். ஏன்னா இதுக்கு டைரெக்டாக ஒரு எட்ஜ் வந்து கனெக்டடாக இல்லை, ஆனால் இன்டைரக்டடாக இருக்குது. அது நமக்கு தேவையில்ல. எந்த ஒரு பேர் ஆஃப் வெர்டிசஸுக்கும் எப்படி இருக்கணும், டைரெக்டாக ஒரு கனெக்டட் இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ V1 V3 நான் அட்ஜசன்ட், V2 V4 நான் அட்ஜசன்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் வெர்டிசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.